ஃபர்ஸ்ட் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு டிப்ரெஷன் வரைக்கும் போன அப்புறமா தான் அதோட ட்ராக் நம்ம மார்க் பண்ண ஆரம்பிப்போம். அப்பதான் ஓரளவுக்கு சரியாக சொல்ல முடியும். இப்போ கணினிசார் மாடல்ஸ் ஒரு மாடலும் ஒரு விதமான ஒரு ட்ராக்கை காமிக்குது. ஸோ அப்போ வந்து இந்த 3 சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்போடு அந்த மேலடுக்குகளிலே சில மாற்றங்கள் நிகழ்வதனால் இந்த மலேசியா மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளிலே இருக்கின்ற சுழற்சி அது முன்னேறி நகர்ந்து இந்த சுழற்சியோட குமரிக்கடல் பகுதி சுழற்சியோட சேர்ந்து இணைந்து மற்றொரு சிஸ்டமா அது வந்து மூவ் ஆகுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த மலாக்கா சவுத் அந்தமான் சி கிட்ட இருக்கிற சுழற்சி நம்ம தமிழக பகுதியிலிருந்து சிறிது தூரத்தில் இருக்கிறதுனால இமீடியட் இம்பேக்ட் தாக்கம்னு பார்த்தா குமரிக்கடல் பகுதிகளிலே இருக்கின்ற அந்த சுழற்சி தான் நமக்கு மழை தருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இன்றைய காலகட்டம். அதனால்தான் அடுத்து வரும் நாட்களுக்கு நம்ம மழை அலர்ட் கொடுத்துருக்கோம். நாளைக்கே சில மாற்றங்களினால வேறு விதமான பேட்டர்னை நம்ம கண்காணித்தோம் என்றால் அதற்கான அப்டேட் நிச்சயமாக